வணக்கம் குழந்தைகளே. இப்போ நாம் இந்த வீடியோவில் என்எம்எம்எஸில் மேட்டில் நான் வெர்பலில் மொழி சாரா காரணம் கண்டறிதல் பகுதியில் நீர்பிம்பங்கள் என்ற பகுதியை பார்க்க போகிறோம். பாருங்க, நீர்பிம்பங்கள் என்ற பகுதியில் வினாக்கள் எப்படி வந்திருக்குன்னா, இதில் ஏதாவது எண்கள், எழுத்து, வார்த்தை அல்லது படம் இதில் ஏதாவது ஒன்றை கொடுத்துருப்பாங்க. அவற்றை நீரில் வைத்து பார்த்தால், முக்கியமாக கவனிங்க, நீரில் வைத்து பார்த்தால் எவ்வாறு தோற்றமளிக்கும் என்பதை கொடுக்கப்பட்ட 4 மாற்று விடைகளிலிருந்து கண்டறிய வேண்டும். ஏற்கனவே நம்ம கண்ணாடி பிம்பம் பார்த்தோம். கண்ணாடி பிம்பம் இடவள மாற்றமுடையது. அதை அடிப்படையாக கொண்டு அந்த கணக்குகளை செஞ்சோம். இப்போ நீரில் தோன்றும் பிம்பம் என்பது இதில் நாம் என்ன நினைவில் வச்சுருக்கணும்னா, கீழ்ப்பகுதி மேல்புறமாகவும் மேல் பகுதி கீழ்ப்புறமாகவும் தெரியும். இதுதான் ரொம்ப நீர்பிம்பங்களில் முக்கியமானது குழந்தைகளே. இதை நீங்கள் நன்றாக நினைவில் வச்சுக்கோங்க. நீர்பிம்பங்கள்னா கீழ்ப்பகுதி மேல்புறமாகவும் மேல் பகுதி கீழ்ப்புறமாகவும் தெரியும். நீர்பிம்பத்தினுடைய இயல்பு இதுதான். இதை நீங்கள் நன்றாக நினைவில் வைத்து கொள்ளுங்கள் குழந்தைகளே. இப்போ பாருங்க, நீரில் பார்க்கும்போது எழுத்துக்கள், ஆங்கில எழுத்துக்கள், பெரிய எழுத்துக்கள் எவ்வாறு தெரியும் என்பதை இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், A1 பாருங்கள். இங்கே பாருங்கள், ஏவினுடைய அடிப்பகுதி கீழ்ப்பகுதி மேலே வந்துச்சு, மேல் பகுதி கீழே வந்துச்சு இல்லைங்களா? அதே மாதிரி பாருங்கள், அப்படியே தலைகீழ் தோற்றம், அதே தான். தலைகீழா இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படித்தான் நீர்பிம்பம் இருக்கும். அதை நீங்கள் நன்றாக நினைவில் வைத்து கொள்ளுங்கள். பாருங்க, கோடெல்லாம் மாறவே மாறாது. கோடெல்லாம் மாறவே மாறாது. இப்போ பாருங்க, எந்த அடுத்தது பாருங்க, எண்கள் பாருங்க எப்படி தெரியுது நீரில் பார்க்கும்போது. 1 2 3 4 5. இங்கே பாருங்கள், இந்த நீர்பிம்பத்தில் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், நேர்கோடு மாறவே மாறாது. ஆனால் குறுக்கு கோடு இப்படி வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு எதிர்ப்புறமாக இப்படி தெரியும். அதே மாதிரி இப்படி வந்ததுன்னா இப்படி தெரியும். சரிங்களா? குறுக்கு கோடு மட்டும் எதிர்ப்புறத்தில் தெரியும், நேர்கோடுகள் அப்படியே தலைகீழாக தெரியும். இந்த ஒரு பாயிண்ட்டையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இதுக்கே எடுத்துக்காட்டுது இருக்கு பாருங்கள். இப்போ 7 இப்படி வருது இல்லையா கோடு, இல்லையா? அப்போ அது இப்படி நீர்பிம்பத்தில் பார்க்கும்போது பாருங்கள் இந்த மாதிரி வருது பாருங்கள், இதோ வருது பாருங்கள். சரியா? இந்த கிராஸ் கோடு, குறுக்கு கோடு மட்டும் அப்படியே எதிர்ப்புறமாக போகும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இப்படி வந்ததுன்னா, இப்போது இந்த மாதிரி வந்ததுன்னா இதுக்கு எதிர்ப்புறமாக தெரியும், அல்லது இந்த மாதிரி வந்ததுன்னா இதுக்கு எதிர்ப்புறமாக போகும். இந்த குறுக்கு கோடு மட்டும் நினைவில் வைத்து கொள்ளுங்கள். மீதி எல்லாம் அப்படியே தலைகீழாக தான் தெரியும். தலைகீழாக மேற்புறம் உள்ளது கீழ்ப்புறம் தெரியும், கீழ்ப்புறம் உள்ளது மேல்புறம் தெரியும். இதுதான் நீர்பிம்பத்தில் நீங்கள் நினைவில் வைத்து கொள்ள வேண்டியது. அடுத்தது பாருங்கள், மாற்றம் அடையாத சில எழுத்துக்கள். சி மாற்றம் அடையாது, DH, IKOWX இவையெல்லாம் நீர்பிம்பத்தில் மாற்றமடையாதவை. அடுத்தது நீர்பிம்பத்தில் மாற்றம் அடையாத எண்கள்னு பார்த்தீங்கன்னா 2 எண்கள். சரிங்களா? அதே மாதிரி சில உருவங்கள் மாற்றமே அடையாது. சதுரம், செவ்வகம், வட்டம், இந்த அருங்கோண வடிவம் இதெல்லாம் என்ன ஆகாது, மாற்றம் அடையாமல் அப்படியே தெரியக்கூடியது. இப்போ நாம் எடுத்துக்காட்டு கணக்குகளை பார்க்கலாமா குழந்தைகளே? பாருங்க, முதல் எடுத்துக்காட்டுக்கு நாம் வந்துட்டோம். பாருங்க, ஒரு நட்சத்திர வடிவம் கொடுத்துருக்காங்க. 3 நிழலிடப்படாத பகுதி,
3 நிழலிட்ட பகுதி, இதுலேயும் 2 நிழலிட்ட பகுதி அடர்த்தியாக இருக்குது, 1 நிழலிட்ட பகுதி அடர்த்தி குறைவாக இருக்குது. இப்போது இது நீர்பிம்பத்தில் பார்க்கும்போது இந்த பகுதி தான் தலைகீழாக வரணும் இல்லையா? அப்போ அடர்த்தி குறைவான நிழலிட்ட பகுதி தலைகீழாக இருக்கணும். இப்போ இது 2ல் மட்டும்தான் அப்படி இருக்குது, இது 2த்துலேயும் அப்படி இல்லை. அப்போது நாம் கண்ணை மூடிக்கிட்டு இவை 2ம் தவறான விடைன்னு சொல்லிடலாம் இல்லையா? இப்போது இவை 2லிருந்து நாம் ஒன்றை தேர்ந்தெடுக்கணும். இங்கே பாருங்கள், 1 விட்டு 1 தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அருகருகே கொடுத்துட்ருக்காங்க. அப்போது இந்த விடையும் தவறான விடை தான், இதுதான் சரியான விடை. மீண்டும் ஒரு முறை வேணால் நம்ம சரி பார்த்துக்கலாம். பாருங்கள், இது இங்கே வந்துடுச்சு, அதே மாதிரி இந்த முனை இங்கே வரணும், 1 விட்டு 1 வரணும். எல்லா விதத்துலேயும் பார்த்தோம்னா இந்த விடை தான் சரியான விடை இல்லையா குழந்தைகளே? அடுத்த எடுத்துக்காட்டு நாம் பார்க்கலாம். பாருங்கள், நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த குறுக்கு கோடு மட்டும் எதிரில் வரும்னு இல்லையா? இப்போ இந்த இசட்டில் இந்த ஒரு குறுக்கு கோடை வச்சே நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ பாருங்கள், இது குறுக்கு கோடு எதிரில் வரல, இந்த குறுக்கு கோடு எதிரில் வரல. அப்போது இது 2ம் தவறான விடை சரிங்களா? இப்போ அடுத்தது பாருங்கள், இதுதான். இப்போ இது ஒன்று எதிரில் கொடுத்துருக்காங்க, இது ஒன்று எதிரில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது அடிப்பகுதி மேலே வரணும், மேல் பகுதி அடியில் வரணும். இப்போ பாருங்கள், இதனுடைய மேல் பகுதி எது? இந்த மாதிரி வளைவான கோடு, அது இங்கே தானே வந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல அப்படியே மாற்றி கொடுத்துட்ருக்காங்க, இதுவும் தவறான விடை. இப்போ பாருங்கள், இதில் எல்லாமே சரியாக இருக்கா பாருங்கள். இந்த அடிப்பகுதி கீழே வந்துச்சு, இந்த கீழ்ப்பகுதி மேலே வந்துடுச்சு, கோடு கிராஸில் வந்துடுச்சு. அப்போது எல்லா விதத்துலேயும் பார்த்தோம்னாலும் இந்த விடை தான் சரியான விடை. அடுத்த எடுத்துக்காட்டு பார்க்கலாங்களா? பாருங்கள், இப்போது ரீஃபண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஆர் அப்படியே தலைகீழாக மாறணும். இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா முதல் இதில் டி வந்திருக்கு, அப்போ அது எடுத்த உடனே தவறு தான், அதை நம்ம எளிதாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஆர் இந்த கோடு அப்படியே தான் தலைகீழாக வரணும் இல்லையா? இப்போ பாருங்கள், இப்போ இது இடவள மாற்றத்தோடு கொடுத்துருக்காங்க, அப்போ இதுவும் தவறான விடை சரிங்களா? இப்போ இருக்கின்ற இந்த 2ல் எது நம்ம சரி அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம். பாருங்கள், இது ஆர் கரெக்டு, இ கரெக்டு, எஃப், யூ, என்டி எல்லாமே தலைகீழான வடிவத்தோடு இருக்குது. சரி, அப்போ இதில் என்ன பார்க்கலாங்களா? இப்போ பாருங்கள், ஆர் கரெக்டு, இ கரெக்டு, எஃப் கரெக்டு, யூ கரெக்டு, என் கரெக்டு, டி மட்டும் இடவள மாற்றத்தோடு கொடுத்துருக்காங்க. அப்போ இது தவறு, இங்கே டியை தவறாக கொடுத்துருக்காங்க. இங்கே இந்த விடை தான் சரியான விடை. இடவள மாற்றம் வரக்கூடாது, தலைகீழான தோற்றம் மட்டுமே வரணும். இப்போ எண் வச்சு ஒரு எடுத்துக்காட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 3 என்ற எண்ணை வச்சு தான் தொடங்குது. இதில் எடுத்த உடனே 4ன்னு கொடுத்துருக்காங்க, அப்போ இது தவறான விடை, நம்ம எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் 3 வச்சு தொடங்கிறதுலையே பாருங்கள், இது மேல் பகுதி சின்னதாகவும் அடிப்பகுதி பெருசாகவும் இருக்குது. ஆனால் இது அதே தோற்றத்தோடையே கொடுத்துட்ருக்காங்க. அது இல்லாமல் அடுத்த எண் 5னா இங்கே 2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இதுவும் தவறான விடை இல்லைங்களா? அடுத்தது 3, 5, 6, 2, 6, 5, 7, 4 இல்லையா? அப்புறம் 3, 5, 6, 2, 7, 4 இதுதான் சரியாக இருக்குது. இந்த 3 பாருங்கள், இங்கே இடவள மாற்றத்தோடு கொடுத்துட்ருக்காங்க, இதுவும் தவறான விடை. அது இல்லாமல் இங்கே 6க்கு பிறகு பாருங்கள் 2 வருது, இங்கே 5 கொடுத்துருக்காங்க, அப்போ இதுவும் தவறாக இருக்குது. அப்போது இந்த ஒரு விடை தான் சரியான விடை, எல்லா விதத்துலேயும் சரியாக வந்திருக்கு இல்லைங்களா? அடுத்த எடுத்துக்காட்டு பார்க்கலாமா குழந்தைகளே? இப்போ பாருங்கள், ஜேடிவிடிஎஃப், இப்போ எடுத்த உடனே எஃப் வரலாமா? இடவள மாற்றத்தோடு கொடுத்துருக்காங்க, இப்போ இது தவறு. அப்புறம் இதுலேயும் எஃப் வந்திருக்கு, இதுவும் தவறு இல்லைங்களா? இப்போ கொடுக்கப்பட்டிருக்கிற 2ல் எது சரியாக வருது பார்க்கலாம். இதில் ஜேடிவிடிஎஃப் எல்லாம் சரியாக தான் இருக்குது. அப்போ இதில் என்ன தவறு இருக்குது? ஜேடிவிடிஇ, இந்த இ பாருங்களேன், இங்கே எஃப் கொடுத்துருக்காங்க, இங்கே இ கொடுத்துட்டாங்க, அப்போ இது தவறு தானேங்களே? இது தவறு. அதனால் இந்த அடிப்படையில் இந்த விடை சரி, தவறான விடை.
அப்போது எல்லா விதத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாவது விடை தான் வந்து சரியான விடை. நன்றாக புரிகிறதா குழந்தைகளே? அடுத்த ஒரு எடுத்துக்காட்டு பாருங்கள். இப்போ பாருங்கள், சிக்கு சிக்கு சிக்கு. இப்போது இந்த சி வந்து அப்படியே இப்போது CHICK உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். நாம் தலைகீழாக பார்த்தாலும் நீரில் பார்த்தாலும் மாற்றமடையாத எழுத்துக்களில் இந்த 4 எழுத்துக்களுமே வரும். அதனால் இதில் பார்த்தீங்கன்னா இங்கே கேன்னு கொடுத்துருக்காங்க, இதுவும் தவறு. இந்த சியை இடவள மாற்றத்தோடு கொடுத்துருக்காங்க, இதுவும் தவறு. இந்த சி கொடுத்துருந்தாலும் இந்த இடத்துல கேவை மட்டும் இடவள மாற்றத்தோடு கொடுத்துருக்காங்க, இதுவும் தவறு. இந்த எழுத்துக்கள் எதுவுமே நீரில் மாற்றமடையாத எழுத்துக்கள். அதால் இந்த சிக் என்ற வார்த்தை சிக்கென்றே தான் வரும். சரிங்களா? இப்போது நீர்பிம்பங்கள் பகுதி உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் குழந்தைகளே. இப்போ பாருங்கள், பயிற்சி கணக்குகள். இப்போது இதில் நன்றாக கூர்ந்து கவனிங்க. மேலே இருக்கிறது கீழே வரணும், கீழே இருக்கிறது மேலே போகணும். அதுதான் நீர்பிம்பம். தலைகீழான வடிவமாக இருக்கும். நன்றாக கூர்ந்து கவனித்து ஆழ்ந்து சிந்தித்து இதில் பாருங்கள் செய்யுங்கள் கணக்குகளை. இங்கே பாருங்கள், இதில் எண்கள் வச்சு கணக்குகள் கொடுத்துருக்கோம். 2 பயிற்சி கணக்குகள் கொடுத்துருக்கோம். இதில் பாருங்கள், எண்கள், படங்கள், வடிவங்கள், உருவங்களை வச்சு பயிற்சி கணக்குகள் கொடுத்துருக்கோம். கொஞ்சம் நன்றாக கூர்ந்து கவனித்து செய்யுங்கள் குழந்தைகளே. அடுத்தது பாருங்கள், பயிற்சி கணக்குகள் 4. இங்கே ஒரு உருவம் வந்திருக்கு. இங்கே பாருங்கள், பல படம் இருக்குது. பார்க்க சிரமமாக இருக்கிற மாதிரி இருந்தால் கூட கொஞ்சம் நிதானித்து கவனித்து செய்தால் இந்த நீர்பிம்பங்கள் பகுதி மிக எளிமையான பகுதி, மிக எளிதாக நாம் மதிப்பெண் பெறக்கூடிய பகுதி. தலைகீழான வடிவத்தை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். கோடாக இருந்தால் குறுக்கு கோடை தேர்ந்தெடுக்கணும், அவ்வளோதான். இந்த 2 கருத்துக்களையும் நீங்கள் நினைவில் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த நீர்பிம்பங்கள் பகுதி எளிதாக இருக்கும். கடைசியாக மேலும் 2 கணக்குகள் கொடுத்துருக்கோம். எல்லாவற்றையும் நன்றாக பார்த்து நன்றாக கணக்குகளை பயிற்சி செய்யுங்கள் குழந்தைகளே. இப்போ நாம் NMMSல மேட்டில் நான் வெர்பலில் நீர்பிம்பங்கள் என்ற பகுதியை பார்த்தோம். நன்றி, வணக்கம் குழந்தைகளே.